ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரப்போசல்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட், அது யாரெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரப்போசல்ஸ், அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு என்ன லாஸ்ட் டேட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல ப்ராஜெக்டை பற்றி பார்த்துடலாம். எஸ்பிஐ ஃபவுண்டேஷனும் விருதுநகர் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியும் இணைஞ்சு அந்த மாவட்டத்தில் திருச்சுழி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு இன்டகிரேட்டட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, அதாவது ஒரு ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானம் கட்டித்தர போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3லிருந்து 4 கோடி வரைக்கும். இந்த ப்ராஜெக்டில் என்னென்னவெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வாலிபால் கோர்ட்டு, ஒரு அவுட்டோர் கோகோ கோர்ட் ஒன்று வரும், இன்னொரு மல்டி பர்பஸ் இன்டோர் காம்ப்ளெக்ஸ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால், வாலிபால், பேட்மிண்டன் கோர்ட்டு, ஜிம்மு, அப்புறம் இந்த டேபிள் டென்னிஸ் ரூம் இதெல்லாமே வருது. ஸோ இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஆர்டிஏ ஆஃபீஸர்ஸோட லைசனிங் பண்ண வேண்டியிருக்கும், வெண்டார் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், தேவையான மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ண வேண்டியிருக்கும், ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியோட ரோல். இதில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், ட்ரஸ்ட், சொசைட்டி, இந்த மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கணும், தொடங்கி குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆயிருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸில் அவங்களோட மொத்த வருமானம் 5 கோடிக்கு கீழே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் இருக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரியான ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண அனுபவம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 அசைன்மெண்ட்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான அசைன்மெண்ட்ஸ் அவங்க எடுத்து பண்ணியிருக்கணும். தொண்டு நிறுவனத்துக்கு ஏதாவது பொலிட்டிக்கலாகவோ அல்லது ரிலீஜியஸ் அசோசியேஷன்ஸ் இருக்கக்கூடாது, மதம் சார்ந்தோ அல்லது அரசியல் சார்ந்தோ அவங்க இயங்கக்கூடாது. அதே மாதிரி மினிமம் போர்டு மெம்பர்ஸ் 3 பேர் இருக்கணும், ட்ரஸ்டீஸ் போர்டு மெம்பர்ஸ் 3 பேர் இருக்கணும். அதே மாதிரி பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் 5 பேர் இருக்கணும், குறைஞ்சபட்சம் 5 பேர் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாலேயோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலேயோ அவங்க இந்த குறிப்பிட்ட என்ஜிஓ பிளாக் லிஸ்ட், எந்த காரணத்துக்காகவும் பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கப்படக்கூடாது. ஓகே, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். முதல்ல ப்ரொபோசல் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை பேஸாக வச்சு நம்ம ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ப்ரொபோசல் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த பிகினிங் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து லாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் அனாலிசிஸ் வரைக்கும் இன் டீட்டெயில்டாக பட்ஜெட்டிங்லேருந்து எல்லாமே இருக்கிற டைம்லைன் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ப்ரொபோசல் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது ட்ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ட்ரஸ்ட் டீடு, சொசைட்டி அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பைலா காப்பீஸ் இருக்கணும். கம்பெனிஸாக இருந்தால் எம்ஓஏ இருக்கும், டீட், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், கம்பெனிஸாக இருந்தாலும் சொசைட்டியாக இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கானது அந்த 12ஏவும் 80C சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். எஃப்சிஆர்ஏ அந்த நிறுவனம் வாங்கியிருந்தாங்கன்னா எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஐடி ஃபைல் பண்ணதுக்கான ஐடி ரிட்டர்ன்ஸு அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஆடிட் ரிப்போர்ட்ஸும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனுவல் ரிப்போர்ட்ஸும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனல் ப்ரொஃபைல், நம்ம ஆர்கனைசேஷனோட கம்ப்ளீட் ப்ரொஃபைலும் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் போர்டு மெம்பர்ஸோட பயோடேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டர், மேனேஜிங் ட்ரஸ்டி, ட்ரெஸரர், இந்த மாதிரி வேறு போர்டு மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பயோடேட்டா, அவங்களோட எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலர் என்ஜிஓவோட ஹெச்ஆர் பாலிசி, ஒவ்வொரு நிறுவனமும், அதாவது தொண்டு நிறுவனம் ஹெச்ஆர் பாலிசி மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த கம்ப்ளீட் டீட்டெயில். அப்புறம் எம்ஐஎஸ் ஃபார் பிளானிங், ட்ராக்கிங் அண்ட் ரிவ்யூவிங் இதெல்லாமே சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அது தவிர நம்ம மீடியா ப்ரெசன்ஸ், நம்ம நியூஸ் மீடியா, பிரிண்ட் மீடியாலேயோ அல்லது விஷுவல் மீடியாலேயோ நம்மளை பற்றின நியூஸ் வந்துருச்சுன்னா அதை பற்றின லிங்க்ஸு நம்ம சப்மிட் பண்ணலாம், லிங்க்கு அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். வேறு ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் கவர்மெண்ட் இருந்தோ இல்லை அவார்டு ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அதையும் நம்ம அட்டாச் பண்ணலாம் அனெக்சரில். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மானிட்டரிங் மெக்கானிசம், ஏதாவது சாஃப்ட்வேர் ஏதாவது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் இருக்கணும். அப்புறம் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம், ஃபார்ம் 1 சிஎஸ்ஆர் ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் அதையும் நம்ம சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும். இது எல்லாமே தேவையான டாக்குமெண்ட்ஸ். இப்போது இந்த
இந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறதுக்கு எது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்துடலாம். June 11th அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா 17th ஜூனுக்கு முன்னாடி, ஜூன் அல்லது அதுக்கு முன்னாடி நம்ம த்ரூ இமெயிலில் நமக்கு என்ன கொரிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கேட்டோன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ப்ரொபோசல்ஸ் வந்து 30th ஜூன், 30ஆம் தேதி, ஜூன் 30க்குள்ளே நம்ம அந்த ஃபைனல் ப்ரொபோசல் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் பேஸ்டான உங்களோட ப்ரொபோசல்லாம் பார்த்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, எப்படி அவுட்கம் வர போகுது, அதை எப்படி மானிட்டர் பண்ண போகிறீங்க, மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் எப்படி இருக்க போகுது, இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அந்த ப்ரொபோசல்ஸை அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்து அவங்க ப்ரெசன்டேஷன், உங்கள் ப்ரொபோசலை ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக அவங்க உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூப்பிடுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 5th-லேருந்து 8th அந்த 3 days உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டென்டேட்டிவ் டேட் ஃபார் அந்த ப்ரெசன்டேஷன் எப்போ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th-லேருந்து 18th ஜூலைக்குள்ளே அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் கம்யூனிகேஷன் வந்து ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 25th ஜூலையில் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆர்டர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே ஒரு டென்டேட்டிவ் டேட் தான். இந்த ப்ரொபோசல் வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கணும், லோக்கல் ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கக்கூடாது. ப்ரொபோசல் ஃபார்மேட் என்ன, ஃபினான்ஷியல் சப்மிஷன், அந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே அனெக்சராக இங்கே கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷனும் பார்த்தீங்கன்னா த்ரூ இமெயில் மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. சோசியல் மீடியாவில் யாராவது ஃபண்டு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொல்லி அது மூலமாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் கூட எடுப்பாங்க. நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ், இந்த ஃபார்மேட் எல்லாமே அந்த அனெக்சர் 1, 2, 3, 4 ஒரு 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த ப்ரொபோசல் பற்றியோ அல்லது இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றியோ உங்களோட ரோல் என்ன, உங்களுக்கு இது ரிலேட்டடான என்ன கொரிஸ் இருந்தாலும் அவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது த்ரூ இமெயில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி டைரெக்டாக அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா மினிமம் லாஸ்ட் 3 yearsல மினிமம் உங்களோட இன்கம், உங்கள் ட்ரஸ்ட் அல்லது சொசைட்டிக்கான இன்கம் நீங்கள் ஹேண்டில் பண்ணது மினிமம் 5 crores இருக்கணும். அது கீழே நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் இதற்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதெல்லாமே கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இது தவிர வேறு என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் த்ரூ இமெயிலில் அந்த ஆர்கனைசேஷன் SBI ஃபவுண்டேஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.